ஏற்றுக்கொள்வார். என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா ஏற்றுக்கொள்வார். என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. நானே காணிக்கை ஏற்பாய் என் நிறைவா. நானே காணிக்கை ஏற்பாய் என் நிறைவா. என் உடல் பொருளாவியை உவந்தளித்தே காணிக்கை காணிக்கை ஏற்றுக்கொள்வார். என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா. அப்பின் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தான். ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் அன்பான ஆண்டவரே, உமது இரக்கம் மிக பெரிது, உமது கருணை மிக உயர்ந்தது. இதோ இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆசீர்வதியும். இந்த நற்கருணையின் ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் ஆண்டவரே உமது அருளை நிறைவாக பொழிந்தருளும். நீர் உண்மையுள்ள தெய்வம், உயிருள்ள இறைவன், வாழ்வு கொடுக்கிற இறைவன் என்பதை நாங்கள் முழுமையாக நம்பி விசுவசிக்கிறோம் ஐயா. இதோ இந்த ஒரு பெண் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்தினாரே, எந்த விதமான மருத்துவ உதவியும் பலனளிக்காத போது மேலும் மேலும் அவருடைய உடல் நலிவுற்று ஒரு துன்பகரமான வாழ்க்கையாய் அவருடைய வாழ்க்கை மாறிப்போயிருந்தது. இயேசு தெய்வமே, அதுபோல பல ஆண்டுகளாக கஷ்டத்தில் இருக்கின்ற என் சகோதரன் உண்டு, துன்பப்பட்டு கொண்டிருக்கிற என் சகோதரி உண்டு, வேதனையில் ஒவ்வொரு நாளும் படுத்த படுக்கையாக கிடக்கிற இளைஞர்கள் இளம் பெண்கள் உண்டு. ஆண்டவரே, எல்லோரையும் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த பெண் தன் உள்ளத்தில் நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்ட அந்த வார்த்தைகளை நாங்களும் கூட உச்சரிக்கிறோம். என் ஆண்டவர் ஆடையை தொட்டாலே போதும், அந்த ஆடையின் ஓரத்தை தொட்டாலே போதும், நான் சுகம் பெறுவேன், குணமடைவேன் என்று சொன்ன அந்த நம்பிக்கையை ஆண்டவரே எங்களுக்கும் தந்தருளும். அதே நம்பிக்கையோடே செபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் அமைதி உண்டாக, எங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண, எங்கள் வியாதிகள் குணமாக, எங்கள் பிள்ளைகளுக்கான நல்ல எதிர்காலம் கிடைக்க, நினைத்த காரியங்கள் நிறைவேற இயேசு தெய்வமே உம்மிடத்திலே உருக்கத்தோடு செபிக்கிறோம் அப்பா. மனமிரங்கும் ஆண்டவரே. சமீபத்தில் கூட ஒரு சகோதரி தன் கணவனுக்காக அழுது கொண்டே ஓடி வந்தார். அந்த சகோதரி, என் கணவனுடைய கழுத்தில் பல இடங்களில் கட்டியாக இருக்கிறது, சின்ன சின்ன கட்டியா இந்த கழுத்தில் இருக்கிறது, ஒருவேளை அது ஒரு புற்றுநோய் கட்டியாக இருக்குமோ என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. இதோ அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிட்டால் என் குடும்பத்தினுடைய நிலை என்ன ஆவது என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு வேதனையோடு ஆண்டவர் முன்பாக வந்து
தன்னை ஒப்பு கொடுத்து, தன் கணவனை ஒப்பு கொடுத்து, தன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து மன்றாடி வேண்டி செபித்தார். என்னிடத்திலே வந்து அழுகையோடு வந்து நின்று கொண்டு, என் கணவனுக்காக மன்றாடுங்கள், செபியுங்கள் ஃபாதர் என்று சொன்னார். அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த சகோதரியினுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. ஆம், வீண் போகவில்லை. அந்த நம்பிக்கையினால் அந்த கணவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இன்றி, அது ஒரு நீர்க்கட்டியாக, நீர்க்குமிழாக இருந்து எளிய மருந்துகளின் வழியாகவே அதெல்லாம் சரி செய்யப்பட்டு அவர் இன்றைக்கு நலமோடு இருக்கிறார். அந்த மகளும் கிறிஸ்துவினுடைய ஒரு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையும் கூட அப்படிப்பட்ட விசுவாசத்தினால், நம்பிக்கையினால் நிறைந்திருக்கும் போது நீ அடியெடுத்து வைக்கும் இந்த நாள் உனக்கு ஒரு வெற்றியின் நாள், நம்பிக்கையின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள், குணம் பெறுகிற நாள், சுகமடையும் நாள். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தந்தை, மகன், தூய ஆவி மூவர் இறைவனின் திருப்பெயரால் உன்னை ஆசீர்வதித்து குணப்படுத்துவாராக. ஆமென். ஏற்றுக்கொள்வார் என் இறைவா, என்னை ஏற்றுக்கொள்வார் என் தலைவா. ஏற்றுக்கொள்வார் என் இறைவா, என்னை ஏற்றுக்கொள்வார் என் தலைவா. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார், நான் முழுதும் நீயாகுவே. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார், நான் முழுதும் நீயாகுவே. நானே காணிக்கை ஏற்பாய் என் இறைவா. நானே காணிக்கை ஏற்பாய் என் இறைவா. என் உடல் பொருளாவே உவந்தளித்தே காணிக்கை காணிக்கை. ஏற்றுக்கொள்வார் என் இறைவா, என்னை ஏற்றுக்கொள்வார் என் தலைவா.